Hey guys, welcome back to YouTube channel. And in the video thumbnail பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்க எப்படி ஒரு ஆர்சி காரை ஒரு ட்ரோனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணுறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காரோட அவுட்டர் கவரிங்கை வந்து ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட்லேருந்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒருவேளை இந்த ஒவ்வொரு கார்ட்போர்டோட மெஷர்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கமர்ஷியலி அவைலபிள் ட்ரோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்யூட் இருக்கும், 4 மோட்டார்ஸ் இருக்கும், அண்ட் அது கூடவே சேர்ந்து ஒரு பேட்டரி பேக் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அவைலபிள் ட்ரோனுக்குள்ளே இருக்கக்கூடியது. அண்ட் இப்போ ஒரு ட்ரோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேபிளாக பறக்கிறதுக்கு அந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டில் மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ இதான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெயின் ப்ராசஸர், இதோட ஃபங்க்ஷனெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் தான் நம்ம எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுவோம், அந்த எல்லா ப்ரோக்ராமையும் ரன் பண்ணக்கூடியது இந்த மெயின் ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட்டு ஜைரோஸ்கோப்ஸ் அண்ட் ஆக்சலரோமீட்டர்ஸ், இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டெபிலைசேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட காரை வந்து நம்ம செய்ய போகிறோம். பட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மோட்டார்ஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் நம்மளால் கொண்டு போக முடியும் ஜஸ்ட் அஸ் கார். ஆனால் இப்போது இந்த ட்ரோனை நம்ம வந்து இப்படி டர்ன் பண்ணும்போது என்னாகும், இந்த ஜைரோஸ்கோப்ஸ் அண்ட் ஆக்சலரோமீட்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகி அது வந்து ஏதோ ஒரு ஓரியன்டேஷன் மிஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது மறுபடியும் இப்படி வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இது இப்போ நம்ம காரில் இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இப்படி டேர்ன் ஆகும், பட் ஒரு சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டேபிள் ஆகிடும். பட் அது நம்மளுக்கு அப்படி நடக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டெபிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த 2 மோட்டாரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது அது மறுபடியும் வந்து அந்த சேம் பொசிஷனுக்கு வராது. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஆர்சி கார் செய்யறதுக்கான எல்லா கார்ட்போர்ட் பீசஸும் ரெடியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த காரில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ let's build it. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி கார் மார்க் 1 ப்ராஜெக்டோட க்ளோஸ்அப் லுக். ஸோ பார்த்தாவே தெரியும் இங்கே 2 ஃபேன் இருக்குது. ஸோ இது மூலயமா வரக்கூடிய த்ரஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை பேக் அண்ட் ஃபோர்த் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் சர்க்யூட் இருக்குது. அண்ட் அதுக்கான பேட்ரி இங்கே இருக்குது, தெரியும் பேட்ரி இங்கே இருக்குது. அண்ட் இங்கே அதுக்கான ஸ்விட்ச் அண்ட் அதுக்கான சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் இந்த ட்ரோன் சர்க்யூட் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சில லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ தட் நைட் டைமில் ஓட்டும் போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிளியராகவும் அப்புறம் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ அதுக்காக தான். அண்ட் இது இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதுக்கு நான் ஒரு சில ஸ்டிக்கர்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சி கார் மார்க் 1 அப்படின்னு எழுதிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்சி கார் செய்யும் போது ஸோ அதை லேபிள் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஆர்சி கார் மார்க் 1 போட்டிருக்கோம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட லோகோ அண்ட் நம்ம சேனலோட நேமை பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டி வச்சுருக்கோம். அண்ட் எஸ் நம்ம 45 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸ்டில் 5 more to 50. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். அண்ட் அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணிடுவேன். அண்ட் இங்கே MECG ஸ்டூடியோஸ்ன்னு எழுதியிருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து MECG ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற 2 ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கோம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேன்சி ரேசிங் ஸ்டிக்கர்ஸ் அப்படி ஒட்டியிருக்கோம். நாட் தட் பட் ஸ்டில் ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காரோட க்ளோஸ்அப் லுக். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து 2 பென்சில் கூட வந்து பால் பேரிங் அட்டாச் பண்ணி ஒட்டியிருக்கோம். ஸோ இதான் இந்த காரோட டயர்ஸ். அண்ட் இந்த மாதிரி பால் பேரிங் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது பாட்டில் கேப் இல்லைனா வந்து தீர்ந்து போன செலோ டேப்ஸோட அந்த பிளாஸ்டிக் பாட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் ஏன் இங்கே வந்து பால் பேரிங் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ அதை வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக டேர்ன் ஆகும். ஸோ அதனால் இந்த பால் பேரிங் வந்து நல்ல டேர்னிங் அத்தாரிட்டி கொடுக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் பால் பேரிங் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் டோட்டலி ஆப்ஷனல், நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஆல் இன் ஆல் நம்ம ஆர்சி கார் மார்க் 1 க்ளோஸ்அப் லுக்.